சௌமி யௌமி அரபா 3 வார்த்தை. அரபாவுடைய தினத்தில் நோன்பு. அரபாவுடைய தினம் எப்ப? வெட்ட வெளிச்சமா வழங்குது நமக்கு. மிஸ் பண்ணிடாங்க. எப்ப அரபாவுடைய தினம் நமக்கு அழகா வார செவ்வாய்க்கிழமை அழகா அரபாவுடைய தினம் வெட்ட வெளிச்சமா விளங்கும். யாருக்கும் தெரியாதா? பாருங்க, ஃபோனுகளில் போடுவாங்க. அரபாவுடைய லைவ் இப்பயும் போயிட்டு இருக்கு. மக்களோட லைவை இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னானே என்ன செய்யுது? போகுது. பாருங்க, அழகா குத்துபா கூட அறிவிச்சுட்டாங்க. அரபா மைதானத்தில் குத்துபா கூட யாருன்னு சொல்லி போட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம பார்த்து போட்டு அது ஒரு காலம் இருந்துச்சு. கொழும்புல காண்ற விஷயம் நமக்கு வரல, வெளியூரில் காண்ற நமக்கு வரல. இப்போதான் என்ன அடிச்சோன்னா வருது அன்னபாக்கம் எல்லாம் பட்ட பகலா தட்ட தெளிவாக விளங்குது நமக்கு. எனவே நாம் என்ன செய்யணும்? இதில் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கணும். அரபாவை மிஸ் பண்ணிடாங்க. மத்தாக்கல்ல கதையை கேட்டு அந்த இது இந்த இது தெளிவு உங்களுக்கு தெளிவில்லையா? வந்து ஹதீஸை கேளுங்க. சின்ன ஒரு ஹதீஸ் தான். சௌமியவுமே அரபா உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மட்டும்தான் ஹதீஸ். வேறு அங்கே ஹதீஸ் எல்லாம் வேறு அந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸுக்குன்னு சொல்லி யோசிக்க வேணாம். எனவே உங்களோட அமல்களை தூய்மைப்படுத்துறதுக்காக அரபாவுடைய தினம் சவுதி கவர்மெண்ட் எது அறிவிச்சிருக்கோ அதுதான் நமக்கு அரபாவுடைய தினம். ஏன்னா அந்த அங்கே தான் இந்த அரபாவுடைய மைதானம் இருக்கி, அங்கே தான் இந்த அரபாவுடைய தினம் தீர்மானிக்கப்படும். எனவே இந்த நாள் எப்போதோ அப்போது உங்களுடைய நோன்புகளை நோற்றுக்கொண்டு இந்த நோன்புடைய அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானா.